வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நிறைவேறாதா? நான் ஆசைப்படுவது எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழாதா? மாற்றங்கள் நடைபெறவே பெறாதா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கும் என் குழந்தையே, உன் சாயப்பா நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சோகத்திற்கான முடிவு வந்துவிட்டது. உன் சோகத்தை தீர்த்து வைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். உலகத்தில் யாருமே போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது, வாழ்க்கையை வாழவும் முடியாது. போராட்டம்தான் வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டாலே போதும், மிக சுலபமாக வெற்றியடையலாம். வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்து விட்டாலே போதும், வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன்.
நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்து விட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே.
உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, போதும். இந்த எண்ணத்தை நிறுத்திவிடு. இந்த தவறை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தால், நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டம் உனக்குத்தான். உன் மனமும் வேதனைப்படுமே ஒழிய உன் உடம்பும் வீணாகுமே ஒழிய எதுவுமே நல்லது நடக்கவே நடக்காது. எல்லாம் தவறாகத்தான் முடியும். எப்பொழுதுமே நேர்மறையாக நடக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு கிடைக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது நிறைவேறியே தீரும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு நாம் விருப்பப்படுவது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மனதில் குறையோடு இல்லாமல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர தோல்வி உன்னை வந்து தழுவவே தழுவாது. ஆனால் வைக்கின்ற நம்பிக்கை 100% அல்ல, 1000% உன் மீதும் உன் வாழ்க்கை மீதும் அப்பா மீதும் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர குறைவாகவோ குழப்பத்தோடோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும். எனவே என் குழந்தையே, தவறை அவநம்பிக்கையோடு நம்புகிறேன் என்று குழப்பமான மனநிலையோடு அந்த தவறை மீண்டும் செய்யாதே. போதும், அனைத்தையும் நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் வெற்றியடைய நினைத்ததை அடைய, நினைத்ததை உனக்கு சாதகமாக முடிக்க நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாகவே தேவை.
மற்றவர்கள் பயணிக்கிறார்களே என்று அதே வழியில் நீ பயணித்துக் கொண்டிருப்பதாலும், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களே அவர்களைப் போல் நாமும் இந்த வேலையை செய்தால் நம் வாழ்விலும் வெற்றி வந்து குமியும் என்று மற்றவர்கள் செய்வதை அப்படியே நீயும் புரிந்து கொண்டு அதன்படியே செய்வதால் எந்த பலனுமே அல்ல. உனக்கான தனி வழி, உனக்கான புது தொழில், உனக்கான புதிய சிந்தனை என்று இருந்த பார், உன் மனதும் அல்ல உன்னுடைய வாழ்வும் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும். சாயிநாதரே, நானும் நீங்கள் கூறியபடி புது வழியில் என்னுடைய புதிய சிந்தனையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு, உழைப்போடு, விடாமுயற்சியோடு நான் என்னுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் வெற்றி என்ற மகுடம் என் தலையில் வந்து சூடாமல் இருப்பதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்று நீ உன் மனதில் எழுவது, நீ உன் மனதில் நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மைதான். எனக்கு அது நன்றாகவே தெரியும். உன் எண்ணமும் எனக்கு புரியும், உன்னுடைய செயலும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் வெற்றி என்ற மகுடம் உன் தலையில் வந்து சூழ சில முட்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்களை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். காயப்பட வேண்டும், முட்களால் காயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவது, வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய அடுத்த பக்கத்திலிருந்து நீ பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில்தான், உன்னுடைய வெற்றியின் முடிவில் இத்தனை சறுக்கல்கள் உனக்கு சிறிய சிறிய இடையூறுகளாகவே இருக்கிறதே தவிர இறுதியில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் அந்த சறுக்கல்கள் நடக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி துணிச்சலோடு தைரியமாக எடுத்து வைத்தால் வெற்றி என்னும் மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அகிலமே உனக்கு வெற்றி என்னும் உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்தே தீரும். உனக்கு வரும் கஷ்டங்களாலும் அந்த வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவதற்கு முன்பாக உனக்கு வரும் வேதனைகளாலும் போராட்டங்களாலும் சற்று கடினமாக இருப்பது போல்தான் தோன்றும், மனவேதனையாக இருப்பது போல்தான் தோன்றும், வாழ்க்கையே வெறுத்துவிட்ட போன்ற சிந்தனையும் உன் மனதில் எழத்தான் தோன்றும். ஆனால் மனம் தளராமல் நீ இருந்தால் எல்லாமே உனக்கு வெற்றியே. உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அதன் நடுவில் நீ நிர்கதியாக நிற்பது போல ஒரு தோற்றத்தை உணர்ந்து கொள்கிறாயா? ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் உன் மனதில் எழுகிறதா? அப்பொழுது நடுவில் யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றோமே என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மன அமைதியோடு நிதானமான சிந்தனையோடு எதையுமே யோசிக்காமல் சாந்தமான மனநிலையோடு இரு. அமைதியான சூழ்நிலை உன்னுள் கொண்டு வா. அந்த நேரம் உனக்கு நன்றாகவே புரியும், நீ நிற்பது உன் சாயப்பாவின் என்னுடைய பிடியில்தான் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். உன்னை சாயப்பாவாகிய நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன், தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மனமாற உணர்ந்து கொள்வாய். எதற்குமே அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நின்று போராடு. உனக்கான என்னுடைய துணை என்றுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் முட்களாக இருந்தால் அதை உனக்கு முன்பாக சென்று மலர் பாதையாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே வெற்றியாக மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது உன்னிடம் வந்து சேரும் காலத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ ஆசைப்பட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது
நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசித்துக்கொண்டே இருந்தது உனக்கு நடக்கப் போகிறது. எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நம் வாழ்க்கையிலா என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, தனியாக எப்பொழுதும் உழன்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு அனைவர் முன்னிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று பெருமையாக உன்னை நினைத்துக்கொள். உனக்காக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலை எதற்கு உனக்கு? பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் உன் மனதில் இல்லை என்றாலும் கூட பிறரை கெடுக்கும் எண்ணம் என் பிள்ளையின் மனதில் எப்பொழுதுமே இருந்ததே இல்லை, இனி இருக்கவும் இருக்காது. சரிதானே? நான் கூறுவது சரிதானே குழந்தையே? அப்படியாப்பட்ட நல்ல பொக்கிஷமான கண்மணி, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம்தானே நீ. பொறுமையோடும் நிதானத்தோடும் இரு. மீண்டும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இரு. மற்றவர்களிடம் உன் திறமையை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை.